ஹாய் சொந்தங்களே, நான் உங்கள் சோஃபியா. இன்றைக்கி என்ன பேசலான்னு நினச்சேன்னா, முக்கியமாக தனிமையாக இருக்கிற பெண்கள். அவங்க வாழ்க்கையில் அனுபவிக்காத கஷ்டங்கள் கிடையாது, அவமானங்கள் கிடையாது, வலிகள் கிடையாது, வேதனை கிடையாது. குறிப்பாக தனிமையாக இருக்கிற பெண்கள்கிட்ட தான் நிறைய பேர் அவங்க கைவசத்தை காட்டுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த அன்புக்காக ஏங்கிட்டு இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் நம்மக்கிட்ட அன்பாக இருந்துட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க மனசுக்கிட்ட இவங்க போய், நான் உன்னை அன்பாக வச்சுக்குவேன், பாசமாக வச்சுக்குவேன், உன்னை நல்ல முறையில் வச்சுக்குவேன், என் குழந்த மாதிரி பார்த்துக்குவேன் அப்படி இப்படின்னு டைலாக் விட்டு அவங்க கதை நடக்கிற வரையும் அந்த பொண்ணுக்கிட்ட அன்பாக இருப்பாங்க. அவங்க வேலை முடிஞ்சதுக்கப்புறம் கையை கழுவிட்டுட்டு போயிடுவாங்க. உடனே சண்டைக்கு வந்துடாதீங்க. நான் எல்லா ஆண்களையும் சொல்லலை, குறிப்பிட்ட சில பேர் தான். ஆனால் சகோதரிகளே, உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. உங்கள் லைஃப்பில் என்ன நடந்தாலும் சரி, அதை இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. உங்களோட ரகசியங்களை உங்களாலேயே பாதுகாக்க முடியாதப்போ அடுத்தவங்க எப்படி பாதுகாப்பாங்கன்னு நீங்கள் எதை வச்சு நம்புறீங்க? நம்மளால் மனசுக்குள்ளே வச்சுக்க முடியல, யாருக்கிட்டையாவது சொல்லி அழுதாதான் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த இடத்துல நம்மளுக்கு வெறும் அவமானம் மட்டும்தான் மிஞ்சும். நம்மக்கிட்ட ஐயோ பாவம்னு சொல்கிற சில பேர், அந்த 4 பேர் நம்மளை முன்னாடி விட்டு பின்னாடி அவமானப்படுத்துவாங்க. அதனால் உங்கள் ரகசியங்கள் உங்களோடையே அழியட்டும். நன்றி, வணக்கம்.